கம்சா, என் அருகில் வா. வா கம்சா. ஏன் தயங்குகிறாய்? நாம் சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. வா கம்சா. வா கம்சா, வா. இறுதியாக என் அழைப்பை ஏற்று நம் லோகத்திற்கு வந்துவிட்டாயா? வா. யார் நீ? எதற்காக என்னை அழைத்தாய்? நான் யாரா? நான் அசுரன் திருமிலன். இந்த உலகில் எப்பொழுதும் உன் நலனை விரும்பும் ஒரே ஜீவன் நான் தான். இதை நான் எப்படி நம்புவது? உன் தங்கையின் வயிற்றில் பிறக்கப் போகும் 8வது குழந்தைதான் உன்னை கொல்லப் போகிறது என்று எச்சரித்தேனே, அதிலிருந்தே உனக்கு தெரியவில்லையா? என் நலன் மேல் உனக்கென்ன அப்படி அக்கறை? காரணம் இருக்கிறது. உனக்கும் எனக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இருக்கிறது. அதனால்தான் உன்னையே நான் சுற்றி சுற்றி வருகிறேன். உனக்கும் எனக்கும் பந்தமா? என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றல் இல்லை, மறைக்கப்பட்ட உண்மை. நம்மிடையே இருக்கும் பந்தத்தை நீ அறிய வேண்டுமென்றால் முதலில் உன் பிறப்பின் ரகசியத்தை நீ அறிய வேண்டும். என் பிறப்பில் ரகசியமா? ஆம், ரகசியம்தான். முதலில் நீ யார் என்று தெரியுமா? எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று தெரியுமா? யாதவ குலத்தில் விஷ்ணு பிரிவை சேர்ந்தவன். முட்டாள்! இதை சொல்லித்தான் இதுவரை உன்னை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் உண்மையை சொல்கிறேன், கேள். அன்றுதான் உன் தாய் ஆரியை முதலில் கண்டேன். அவளை கண்டதும் அவள் மீது இச்சை கொண்டேன். உடனே உக்கிரசேனனாக உருமாறினேன். அவளை ஏமாற்றி என் ஆசையை தீர்த்து கொண்டேன். உடனே தன் வயிற்றில் பிறக்கப் போகும் அசுர குழந்தையை யாதவ குலத்தில் அவதரிக்கும் ஒருவன் வதம் செய்வான் என்று சாபமிட்டாள். என்னிடம் தன் மனைவி ஏமாந்ததை அறிந்த உக்ரசேனன் வெட்கி தலைகுனிந்தான்.
இப்பொழுது புரிகிறதா உக்ரசேனன் மனைவியின் வயிற்றில் பிறந்த அந்த அசுரன் யார் என்று? நான் தான் அந்த அசுரனா? நீயேதான், நீ அசுரன்தான். உன்னை யாதவன் என்று எண்ணி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. உன் தந்தை உக்ரசேனன் இல்லை. உன் நலனுக்காக தேவர்களோடு போராடி கொண்டிருக்கும் நான் தான் உன்னுடைய தந்தை. நான் தான் உன்னுடைய தந்தை. நீங்களா என் தந்தை? தந்தை மகன் என்று உறவு கொண்டாடி கொண்டிருக்க இது தருணம் அல்ல. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? மூடா, இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன் தாய் சாபமிட்டபடி தேவகியின் வயிற்றில் பிறக்கப் போகும் யாதவ குழந்தைதான் உன்னை வதம் செய்ய போகிறது. தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இதற்கான சதி திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் என்று நம் குலகுருவான சுக்கிராச்சாரியார் எப்படியோ தெரிந்து கொண்டு என்னிடம் அந்த ரகசியத்தை கூறினார். நான் தேவகியின் திருமணத்தன்று உன்னை தேடி வந்து எச்சரித்தேன். இப்பொழுது சொல், தேவகி உன் தங்கையா? அவள் பெற்றெடுக்க போகும் குழந்தைகளை நீ உயிரோடு விட்டு வைக்கப் போகின்றாயா? சொல். இல்லை, இல்லை, தேவகி என் தங்கையே இல்லை. இப்பொழுதே இதற்கு ஒரு முடிவு கட்டி விடுகிறேன். தேவகி பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் மரண லோகத்திற்கு அனுப்பி விடுகிறேன். தேவகி பெற்றெடுக்கும் அனைத்து குழந்தைகளையும் மரண லோகத்திற்கே அனுப்பி விடுகிறேன். தேவகி பெற்றெடுக்கும் குழந்தைகளை கொல்வதே உன் வாழ்நாளின் லட்சியமாக இருக்கட்டும். இல்லை என்றால் உன் வாழ்வே அஸ்தமனமாகிவிடும். போ, கொன்று விட்டு வா. மைத்துனரே, என்ன மாமா, என்னை கண்டதும் அதிர்ந்து விட்டீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அன்பு தங்கை வாழும் இல்லம் இது. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். வாருங்கள். என் செல்லமே, இவன் மிகவும் அதிர்ஷ்டக்காரன். உயிர் பிழைத்து விட்டான். தங்க கட்டி. அண்ணா. தேவகி, என் அன்பு தங்கையே, உன்னை கண்டு எத்தனை நாட்களாகிவிட்டது. என் மீது பேரன்பு கொண்டவர் என்பதை தாங்கள் நிரூபித்து விட்டீர்கள் அண்ணா. என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்ததற்கு நன்றி. அவசரப்பட்டு உன் நன்றிகளை வீணாக்காதே. என்ன சொல்கிறீர்கள் அண்ணா? தங்கள் பேச்சும் செய்கையும் எனக்கு புரியவில்லையே. சரி, இந்த தாமரை மலரில் முதல் இதழ் எது, 8வது இதழ் எது என்று எனக்கு சுட்டிக்காட்டு. உன்னால் இனம் காண முடியவில்லை அல்லவா? ஆமண்ணா. அப்படி என்றால் உனக்கு பிறக்கும் குழந்தைகளில் 8வது குழந்தையை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அண்ணா, என் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். என் குழந்தையை விட்டு விடுங்கள் அண்ணா. யாரடி அண்ணன்? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? அந்த கதை உனக்கு தேவையில்லை. உன் கணவன் என் காலடியில் விழுந்து கதறியதால் உன்னை உயிரோடு விட்டு விட்டேன். அவர் கொடுத்த வாக்கின்படி உன் குழந்தையை என்னிடம் கொடுத்து விடு. என் உயிரே போனாலும் என் குழந்தையை கொடுக்க மாட்டேன். உன் குழந்தையின் உயிரை பறிக்காமல் நான் விடமாட்டேன். அண்ணா, வேண்டாம்.
வணக்கம். ராஜாதிராஜ சந்திரகுல திலக ஸ்ரீ 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 பாண்டு மகாராஜா அவர்கள் திக்விஜயம் செய்து பாரத வருஷத்தை வென்று அத்தினாபுரம் திரும்பி இருக்கிறார். அங்க தேசம், காசி தேசம், சுங்க தேசம் அத்தனை தேசங்களையும் வென்று குரு தேசத்தின் மென்கொற்ற கொடையின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் நமது சக்கரவர்த்தி பாண்டு மகாராஜா அவர்கள். இப்பொழுது மகாராஜா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இன்பம் நிறைந்த இந்நன்னாளில் அனைவரையும் ஒரே இடத்தில் பார்ப்பதில் என் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறது. எனது பேரன் பாண்டு வெற்றியோடு திரும்பி வந்து என் நெடுநாள் லட்சியத்தை பூர்த்தி செய்திருக்கிறான். இன்றுதான் எல்லோருடைய முகத்திலும் என்னால் சிரிப்பை காண முடிகிறது. இந்த சிரிப்பு என்றும் தொடரும், என்றும் தொடரும், என்றும் தொடரும், என்றும் தொடரும், என்றும் தொடரும். பாண்டுவின் வீரச் செயலால் மங்கிக் கிடந்த இந்த அத்தினாபுரம் இன்றுதான் எழுச்சி பெற்றுள்ளது. அவனது வீரத்தை எத்தனை மெச்சினாலும் போதாது. பெரியப்பா சொல்வதில் எத்தனை உண்மை! 8 திக்கிலும் அத்தினாபுரத்தை பற்றிய பேச்சுதான் காட்டுத்தீ போல் பரவி கிடக்கிறது. அண்ணன் பாரத தேசத்தை வெற்றி கொண்டு திரும்பிய இந்நாள் அத்தினாபுர வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். பாண்டுவை பெற்றெடுத்த என் வயிறு இன்றுதான் குளிர்ந்தது. அவனை அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக காண என் கண்கள் காலம் காலமாக தவம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் என்னை அதிகமாக புகழ்கிறீர்கள். ஒரு சக்கரவர்த்தியாக நான் என் கடமையை செய்துள்ளேன், அவ்வளவுதான். எல்லோரும் உணவருந்தலாமே. அனைவரும் உணவருந்துங்கள். சகுனி, மாமா, இங்கு என்ன போய்கொண்டிருக்கிறது? மானம் போய்கொண்டிருக்கிறது, மரியாதை போய்கொண்டிருக்கிறது. இப்படியே போனால் நாளை பதவியே போய்விடும். என்ன சொல்கிறீர்கள்? பாண்டுவின் வருகையிலிருந்து அவரை மாவீரன் என்கிறார்கள், மகாராஜா என்கிறார்கள், சக்கரவர்த்தி என்கிறார்கள். அப்படியானால் தாங்கள் யார் மாமா? பீஷ்மா, அம்மா, இத்தனை மகிழ்ச்சியிலும் ஒரே ஒரு குறை என்னை வாட்டிக் கொண்டிருக்கிறது. அம்மா, உங்கள் மனதில் குறையா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உடனடியாக நிறைவேற்றி விடுகிறேன். என் குறையெல்லாம் விதுரனை பற்றியதுதான். பாட்டி, என்ன சொல்கிறீர்கள்? நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? தவறு செய்தது நீ அல்ல, நான் தான். என்னம்மா பேச்சு இது? நீங்கள் தவறு செய்து விட்டீர்களா? கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள். சொல்கிறேன். என் பேரப்பிள்ளைகள் அனைவரும் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விதுரனைத் தவிர. பாட்டி, எனக்கு என்ன குறை இருக்கிறது? நானும் நிறைவாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னை பற்றி நான் அறியாதவளா?
எத்தனை காலம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறாய்? விதுரா, நீ சுலபாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டாமா? அதற்கென்ன இப்பொழுது? விதுரனின் திருமணத்தை நடத்திவிட்டால் ஆயிற்று. என்ன பாண்டு நான் சொல்வது? ராஜமாதாவின் குறையை தீர்த்து வைத்து விடலாமே. சரி பெரியப்பா, எனக்கு ஆடம்பரமான முறையில் திருமணம் வேண்டாம். விதுரா, என்ன சொல்கிறாய்? ராஜமாதா, சுலபாவை நான் ஏற்கனவே கந்தர்வ மனம் செய்து அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்துவிட்டேன். என் நிலையில் திருமணம் வேறு எதற்கு? இருப்பினும் உன் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்க வேண்டும் என்பது இந்த கிழவியின் விருப்பம். சரி, அப்படியானால் உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இந்த திருமணத்தை நடத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறாய்? ஏனோ நான் அதை விரும்பவில்லை. ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்து என் திருமணத்தை எளிமையாக நடத்திவிடலாம். விதுரா, இந்த அரண்மனையிலேயே உன்னுடைய திருமணமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம். அப்படியானால் இந்த திருமணத்திற்கு வெளியிலிருந்து யாரையும் அழைக்க வேண்டாம். நம் உறவுகளுக்குள்ளேயே என் திருமணத்தை எளிமையாக நடத்திவிடலாம். நல்லது, உனது விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் என் மகன் வியாசன் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு நாம் அழைப்பிதழ் அனுப்ப வேண்டும். ஆம் விதுரா, அம்மா சொல்வதுதான் சரியாக இருக்கும். பெரியப்பா, இதை என்னால் மறுக்க முடியுமா? வியாசர் பெருமான் நம் குலகுருவாயிற்றே. மகிழ்ச்சி. பீஷ்மா, அன்னையே, திருமணத்திற்கான ஏற்பாடுகளை உடனே செய்துவிடலாம். மேலும் வந்திருக்கும் விருந்தினர்களை இங்கேயே தங்க வைத்து விதுரனின் திருமணத்தை முடித்துவிட்டு அனுப்பிவிடலாம். இதுவும் நல்ல யோசனைதான். சிவை, பல வருடங்களுக்கு முன்பே உனக்கு இந்த அந்தஸ்தை நான் கொடுத்திருக்க வேண்டும். தவறிவிட்டேன். ஆனால் எனக்கு வயதானதாலும் என் மனம் பக்குவமடைந்ததாலும் இந்நன்னாளிலாவது இன்றாவது நான் செய்த அந்த பிழையை சரி செய்ய எண்ணுகிறேன். முடிந்தது. மற்றவர்களுக்கு பணி செய்து கிடக்கும் உன் பணி இன்றோடு முடிந்தது. இனி நீயும் மற்றவர்களுக்கு நிகராக இந்த ஆசனத்தில் அமர வேண்டும். வா. தயங்காமல் சாப்பிடு.
நாரதா, நில். வைகுந்தத்தில் உன் பாதம் பட்டால் பாவம் எங்களையும் பற்றிக் கொள்ளும். நாராயண நாராயண. தாயே, என்ன சொல்கிறீர்கள்? செய்வதெல்லாம் செய்துவிட்டு ஏதும் அறியாத குழந்தை போல் விழிப்பதுதானே உன் வழக்கம். தாயே, அப்படி என்ன நான் குற்றம் இழைத்து விட்டேன்? குற்றம் இழைத்தது நீ அல்ல, நாங்கள்தான். தேவகியின் குழந்தை கம்சனிடமிருந்து உயிர் பிழைத்தது என்ற உண்மையை உன்னிடம் சொன்னோம் அல்லவா? அதுதான் நாங்கள் செய்த குற்றம். நாராயண மந்திரத்தை ஜபிப்பதை தவிர வேற எதுவும் அறியாத அப்பாவி நான். அப்பாவியா நீ? சிசுவின் மரணத்துக்கு காரணமான மகா பாவி நீ. நாராயண நாராயண. சதா சர்வகாலமும் நாராயண மந்திரத்தை உச்சரித்ததற்கு நல்ல பலன் கிடைத்து விட்டது. பரந்தாமனே, எனக்கு அனுகிரகம் செய்ய மாட்டீர்களா? நீங்களும் ஏதும் அறியாதவர் போல் மந்தகாசமாய் இருக்கிறீர்கள். இங்கு சற்று தாமதித்தாலும் தேவியர்கள் என்னை நரகத்திற்கே அனுப்பிவிடுவார்கள் போல் இருக்கிறது. பாவத்திற்கு பரந்தாமன் என்றுமே துணை செல்ல மாட்டார். நீ புறப்படலாம். தாயே, அப்படி என்ன நான் பிழை செய்தேன்? அறியாதவன் போல் உழவுகிறாயே. தேவகியின் குழந்தை மரணத்திற்கு நீதானே காரணம். இப்பொழுது உன் மனதில் உவகை பொங்குகிறதோ? நாராயண நாராயண, இது என்ன அபாண்டமான பழி? குழந்தையை கொன்றது கம்சன் அல்லவா? குழந்தையை கொன்றது கம்சன் தான். ஆனால் அவனை குழப்பியது நீதானே. தேவியர்களே, நாராயணா! அருளின் ஒளிவடிவே, இது என்ன சோதனை? எய்தவர் அருகில் இருக்க ஏதும் அறியாத என்னை நிந்திப்பதா? என்னை தூண்டிவிட்டு விட்டு இப்படி வேடிக்கை பார்க்கலாமா? இதில் புன்முறுவல் வேறு. இது நியாயமா? தேவியர்கள் என்னை கேள்வி கணக்களால் துடைத்தெடுக்கிறார்கள். தாங்கள் திருவாய் மலர்ந்தருளி பதில் சொல்ல மாட்டீரா? நாராயண 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 நாராயணா நாராயண நாராயண. தேவி, நாரதன் எந்த பிழையும் செய்யவில்லை. தேவகியின் வயிற்றில் பிறந்தது தேவ குழந்தை. பிறந்தவுடன் மரணத்தை தழுவவே பிறந்தது அந்த குழந்தை. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த குழந்தையை கொல்ல வேண்டிய கம்சன் மனம் மாறிவிட்டான். அதனை நிறைவேற்ற நாரதன் பூலோகம் சென்றான். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், தேவகியின் வயிற்றில் இன்னும் 6 குழந்தைகள் பிறக்க வேண்டும். உடனே இறக்க வேண்டும். அவள் வயிற்றில் பிறப்பதும் இறப்பதும் தேவர்களே. நான் 8வது குழந்தையாக தேவகியின் வயிற்றில் அவதரிப்பேன். அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? அதர்மம் தலை தூக்கும் கலியுகம் பிறந்து விட்டது. தீய சக்திகள் திக்குன்றாக முளைக்க தொடங்கிவிட்டன. அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் பெரும் போர் தொடங்க உள்ளது. அதர்மத்தை அழிக்க நாம் எல்லாம் பூமியில் அவதரிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான முதல் புள்ளியை வைத்துவிட்டு வந்திருக்கிறான் நாரதன். நாரதா, உண்மை அறியாமல் உன்னை வீணாக நிந்தித்து விட்டேன். அனைவரிடமும் வசமாக வாங்கி கட்டிக்கொள்வதே எனக்கு வேலையாகிவிட்டது. இது எனக்கு பழகி போய்விட்டது. தாயே, ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள்? நாரதன் கலகம் நன்மையில் முடியும் என்பது தங்களுக்கு தெரியாதா? இதை சொல்லியே இத்தனை காலத்தை போக்கிவிட்டாய். இன்று எங்கே கலகம் செய்வதாக உத்தேசம்? இன்று காலம் கடந்து விட்டது. அதனால் எனது கலகத்தை இங்கேயே தொடங்கி விடலாமா என்று யோசிக்கிறேன். நாரதா, முதலில் இங்கிருந்து புறப்படு. நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வேண்டும். நாராயண நாராயண. நல்லதற்கு காலமில்லை. நாரதா, உன் நன்மை உன்னுடனே இருக்கட்டும். சரி, இன்று என் வேலை இங்கு பலிக்காது போல இருக்கிறது. நான் வருகிறேன். நாராயண 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 நாராயண. பீஷ்மா, நேற்று இரவு உணவருந்தும் போது திருதராஷ்டிரனின் முகத்தை கவனித்தாயா?
ஆம், கவனித்தேன். அவன் பெரும் மனக்கலக்கத்தில் இருக்கிறான். பாண்டு வெற்றியுடன் திரும்பி வந்த மகிழ்ச்சி அவன் முகத்தில் இல்லை. அவன் ஏன் அப்படி இருக்கின்றான்? அடே மாதா, பாண்டு மன்னர் உண்மையிலேயே வீரத்தில் பரசுராமருக்கு நிகரானவர்தான். இதில் என்ன உனக்கு சந்தேகம்? இது நாடறிந்த உண்மையாயிற்றே. இருந்த பொழுதும் அது இப்பொழுதுதான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. திக்விஜயத்தின் போது மிதிலாபுரியில் நடந்ததை வீரன் ஒருவன் சொல்ல கேட்டேன். ஆஹா, பாரத தேசத்தின் சக்கரவர்த்தி என்றால் அது நம் பாண்டு மன்னர் தான். அரியணை ஏற வேண்டும். பாண்டு அரியணை ஏறித்தானே ஆக வேண்டும். இதை அண்ணன் திருதராஷ்டிரர் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார். பாண்டுவின் முடிசூட்டு விழாவிற்கு முதல் நாள் நடந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியவில்லை. மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து விடுமோ என்று என் மனம் அஞ்சுகிறது. அப்படி என்னதான் நடந்ததென்று கொஞ்சம் விளக்கமாக சொல்வாயா? மிதிலாபுரியை ஆண்டு வந்த விதேய ராஜாக்கள் வீரத்தில் நம் மன்னருக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லை. அது உனக்கே தெரியும். அவர்களுடன் போரிட்ட போது தொடக்கத்தில் நம் பாண்டு மன்னர் அவர்களின் வியூகம் கண்டு சற்று மிரண்டுதான் போனாராம். இருந்தபோதும் நம் மன்னர் வகுத்த வியூகத்தில் அந்த ராஜாக்கள் சிக்கி சிதறி சின்ன பின்னமாய் ஓடியிருக்கிறார்கள். அப்படியா? கண்டிப்பாக வேறு வழியில்லை. திருதராஷ்டிரன் அரியணையை விட்டு இறங்கித்தான் ஆக வேண்டும். நாட்டை ஆள வேண்டிய சக்கரவர்த்தி நாட்டிலேயே இருக்கும் பொழுது திருதராஷ்டிரன் எப்படி அரியணையில் அமர முடியும்? சாஸ்திரமும் சத்திரிய தர்மமும் அனுமதிக்காதென்று சாஸ்திர நிபுணர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். சக்கரவர்த்தி என்று சொன்னால் நம் பாண்டு மன்னரைப் போலல்லவா இருக்க வேண்டும்? 8 திக்கிலும் எதிரிகளை வென்று அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை பார்ப்புகழ செய்து விட்டாரே. எங்கு பார்த்தாலும் மக்கள் பாண்டு மன்னரின் புகழைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாண்டு மகாராஜா தான் உண்மையான வீரர். வீரத்தில் மட்டுமல்ல, தானத்திலும் கூட பாண்டு மன்னருக்கு நிகராக வேறு யார் இருக்க முடியும்? மாதா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? திக்விஜயம் சென்ற நம் பாண்டு மன்னர் வெற்றியோடு சக்கரவர்த்தி திருமகனாக நாடு திரும்பி விட்டார். இதுவரை அத்தினாபுரத்தை ஆண்டு வந்த திருதராஷ்டிரரின் கதை என்னவாகும்? இதில் உனக்கு என்ன சந்தேகம் கடம்பாளி? சக்கரவர்த்தி நாடு திரும்பி விட்டார். இளவரசர் திருதராஷ்டிரர் அரியணையிலிருந்து இறங்க வேண்டியதுதான். வேறு வழி? இதுதானே மரபு. மாதா, நீ சொல்வதுதான் சரி. ஐயோ, அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நினைக்க கூட என் மனதில் தெம்பில்லை. காலம் கடந்தால் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் திருதராஷ்டிரன் இன்னும் அப்படியே இருக்கிறான். சிறுபிள்ளைக்கான பிடிவாதத்தனம் இன்னும் அவனிடம் அப்படியே இருக்கிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? ஒரு வழியும் எனக்கு புலப்படவில்லையே. ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஹத்தினாபுர பேரரசு ஏதேனும் ஒரு பெரிய சோதனையை கடக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இம்முறை வந்திருக்கும் இந்த சோதனையை எவ்வாறு கடக்கப் போகின்றோம் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. திருதராஷ்டிரனிடம் நிலைமையை சொல்லி புரிய வைக்க முடியாதா? முடியாது, என்னால் முடியாது. அன்று அவன் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் இன்னும் ஈட்டி போல் என் நெஞ்சை துளைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்று அதை தாங்கிக் கொள்ள என் உடலில் வலுவிருந்தது, மனதில் திடம் இருந்தது. இன்று அவனை சமாளிக்கும் சக்தி என்னிடம் இல்லை. இல்லை. அப்படியென்றால் இதற்கு என்னதான் வழி? நான் நாடு திரும்பியது அண்ணனுக்கு பிடிக்கவில்லையோ? நான் என்ன செய்வது? மீண்டும் அப்படி ஒரு நிலை இந்த அத்தினாபுரத்திற்கு வரக்கூடாது, வரவே கூடாது.
மைத்துனரே, அடுத்து எந்த கோட்டையை பிடிப்பதற்காக இப்படி ஒரு பலமான யோசனை? இப்படி உறவு சொல்லி அழைப்பதெல்லாம் அறையோடு நிறுத்திக்கொள். இல்லையென்றால் கழுத்தில் இருக்கும் உன் தலை தரையில் உருண்டோடும். சும்மா இருந்த சிறங்கை சொரிந்து விட்டுவிட்டு இப்பொழுது என்மேல் கோபப்பட்டு என்ன பயன்? என்னடா உளறுகிறாய்? நான் ஒன்றும் உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். எது உண்மை? எதுடா உண்மை? நான் நிச்சயமாக அரியணை ஏறக்கூடாது. அதை அண்ணனால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதற்கு வழிதான் என்ன? திக் விஜயத்திற்கு பாண்டுவை அனுப்பி வைத்துவிட்டு பாண்டு சக்கரவர்த்தியாகவும் வரலாம், சடலமாகவும் வரலாம் என்று எதுகை முனையில் பேசினீர்களே, அதை மறந்து விட்டீர்களா? அந்த வெள்ளை நரி எப்படி வெற்றியோடு திரும்பி வரும் என்று யார் கண்டது? என்ன வழி என்று புரியவில்லையே. இந்த இக்கட்டிலிருந்து நான் எப்படித்தான் விடுபடப் போகிறேன் என்று தெரியவில்லை. திக்விஜயம் சென்ற இடத்தில் செத்து மடிவான் என்று நினைத்தால் சக்கரவர்த்தியாக அல்லவா திரும்பி வந்திருக்கிறான். அத்தினாபுரத்தை ஆட்டி படைக்கப் போகிறவன் சகுனி என்று சொன்னீர்களே, இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம்? மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு காந்தாரம் சென்று விடுவோமா? நாம் என்னடா நாடு திரும்ப வேண்டும்? நாட்டை விட்டு ஓட வேண்டியது அந்த பாண்டு. நான் இங்கே இருக்கும்போது அவன் அரியணை ஏறிவிடுவானா என்ன? அப்படியானால் என்ன செய்வதாக உத்தேசம்? பாண்டு வேண்டுமானால் அகில தேசத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கலாம். ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அல்லவா? அவன் சறுக்கும் இடத்தை தான் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறேன். யானைக்கும் அடிசருக்கும் சில நேரங்களில் குள்ளநரி கூட குப்புற விழுந்து மண்ணை கவும். என்ன சத்தத்தையே காணோம்? நீங்கள் போட்ட திட்டமெல்லாம் தவிடுபடியாகிவிட்டது. இனிமேல் என்ன செய்ய முடியும்? நம் கதை முடிந்து விட்டது. டேய் நிலவா, முடியவில்லையடா. இப்போதுதான் ஆரம்பமாகிறது. இன்னுமா உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது? கெட்டிக்காரன் வேலிக்கு 8 பாதை. எந்த பாதைக்குள் நுழைவது என்றுதான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பாதையே இல்லாவிட்டாலும் உள்ளே நுழைவான் இந்த சகுனி. தேவகி, அழாதே. நானும் ஒரு தாய்தானா? இன்னும் ஏன் என் உயிர் இந்த உடலில் தரித்திருக்கிறது? நானும் ஏதோ ஒரு மகா பாதகத்தை செய்திருக்கிறேன். அதனால்தான் நம் குழந்தை கொல்லப்படுவதை தடுக்க முடியாமல் கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். இன்னும் என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்கப் போகிறோமோ. இனியும் நாம் வாழத்தான் வேண்டுமா? வேண்டும். நீங்கள் இருவரும் வாழத்தான் வேண்டும். என்னை வதம் செய்ய பிறப்பெடுக்க போகும் ஜென்ம சத்ருவை பெற்றுத் தரும் கடமை உங்களுக்கு இருக்கிறதே, அதை மறந்து விட்டீர்களா? அண்ணா, என் குழந்தையின் ரத்தத்தை ருசித்தும்
இன்னுமா உன் தாகம் அடங்கவில்லை? அடங்காது. நீ பெற்றெடுக்கும் ஒவ்வொரு குழந்தையின் உயிரையும் குடிக்காமல் என் தாகம் அடங்காது. நான் உன் தங்கை என்பதை மறந்தே போனாயா அண்ணா? நீ என் தங்கையா? என்னை கொல்ல அவதரிக்கும் எவனை பெற்றெடுக்கப் போகும் தாயல்லவா நீ? இனி நான் உங்களை நம்பப் போவதில்லை. உங்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் தள்ளவே வந்திருக்கிறேன். இளவரசே, என்ன இது? குழந்தை பிறந்தவுடன் உங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்னது போல்தானே நான் நடந்து கொண்டேன். அப்படி இருக்கும்போது எதற்காக எங்களை கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும்? அண்ணா, எனக்காக உங்கள் நாட்டையே தாரை வார்க்க துணிந்த நீங்களா இப்படி இரக்கமில்லாமல் நடந்து கொள்கிறீர்கள்? அப்பொழுது என் புத்தி பேதலித்து போயிருந்தது, இப்பொழுது தெளிந்து விட்டது. அண்ணா, நீங்கள் இப்படி அவமானப்படுத்துவதற்கு பதிலாக எங்களை கொன்று விடலாம் அண்ணா. நான் என் எதிரியை சந்திக்க மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன். உன்னை கொன்று விட்டால் அது நடக்காதே. எங்கள் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடாதா? நான் இரக்கம் காட்டினால் எருமையின் மீது வருவானே, அவன் என் மீது இரக்கம் காட்ட மாட்டான். காவலர்களே, இவர்களை கைது செய்யுங்கள். அண்ணா